வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி காய்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். பிகாஸ் இன்றைக்கி 9 மணிக்கே கரண்ட்டை கட் பண்ணிட்டானுங்க. செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை. அப்புறம் அறக்க போகிறக்க எங்கெல்லாமும் போய் கடைசியில் சார்ஜ் போட்டு மெயின் ஈவெண்ட்டை பார்த்து வீடியோ எடிட் பண்ணதுக்குள்ளே கரெக்டாக 10:45 இப்போ நான் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அப்லோட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். நல்லா மன்னிச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கான ட்ராவல் ரிவ்யூக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசனிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ரியாரப்ளி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போதே நயா ஜாக்ஸ் அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே விலக்கி விடுறாங்க. பட் இருந்தாலும் ரியாரப்ளே கொஞ்சம் காயப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இவங்க அடி வாங்கினா இவருடைய ஃபேவரட்டான ஜே உசோ இப்போ ரிங்குக்கு பேசுறதுக்கு வராரு. ஜே உசோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்க போதுறேன், அதில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு குந்தர் வந்துட்டார். என்ன பாருப்பா, நீ எல்லாம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக முடியாது. ஏன்னா உன் பரம்பரையில் எல்லாருமே, அதாவது ரோமனை தவிர்த்து எல்லாருமே சாம்பியன் ஆகிறதில்ல. அதனால் நீ சாம்பியன்ஷிப் ஆகும்போது வேஸ்ட்டு. ஆல்ரெடி 2 தடவை என்கிட்ட மோதி தோற்று போயிருக்கிற, இந்த தடவையும் தோற்று தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் நக்கலாக பேசுகிறாரு. ஆனால் ஜே உசோ ஃபேன்ஸ் மத்தியில் ஒன்றை விட எனக்கு நல்லாவே ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் தடவை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் ஓவராக பேசுனதுனால குந்தர் பார்த்தீங்கன்னா ஜே உசோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஜே உசோவும் திருப்பி குந்தரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் குந்தர்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஜே உசோ பிடுங்கிட்டாரு. இங்கே உன் சாம்பியன்ஷிப்பை பொறிக்கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு. வேறு வழி இல்லை, குந்தரும் சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ ஜே உசோ இந்த வாரம் கொஞ்சம் கெத்து காட்டிட்டாருன்னே சொல்லலாம். சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் வின் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் இந்த வாரம் ஜேபிஎல் மண்டே நைட் ட்ராக் வாரேன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் வந்திருக்காரு. கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கையில் கொஞ்சம் காசை எடுத்து ஜேபிஎல் விலை போடுறவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜேபிஎலுடைய பாக்கெட்டில் இந்த காசை வச்சுக்க, நீ எங்களை கொஞ்சம் ஹோஸ்ட்டாக பேசு அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்களாமா. அதாவது நீ தான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும், நாங்கள் இன்றைக்கி ரோமன் ஸ்டுடியோ கூட மேட்ச் விளாடுறோம், அதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜேபிஎல் பணத்தை வாங்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டார். அவர் பணம் வாங்க இவங்களே வச்சுட்டானுங்க. சரி, நெக்ஸ்ட் அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. ரோமன் ஸ்டுடியோ வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன். இந்த மேட்ச் அதிகமாக நம்ம பார்த்ததில்லை. இந்த மேட்ச்சு ஒரு எப்படி சொல்ல, சர்ப்ரைஸ்லி ட்ரீம் மேட்ச் மாதிரி அப்பப்போ நடக்கும், நிறைய தடவை நடந்ததில்லை. சரி, இப்போ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பெய்லி அக்கா வந்திருக்கிறாங்க. நம்ம பெய்லி அக்காவோட முடி மட்டும் தான் ப்ளூ, இதுக்கப்புறமா ப்ளூ பிராண்டில் இருக்க போகிறது இல்லையா. பெய்லி ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் ஆகிட்டாங்களாம், சாரி ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் ஆகிட்டாங்களாம். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நான் ரா பிராண்டுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறமா ரா பிராண்டில் தான் இருப்பேன். அப்போ நயா ஜாக்ஸ் நீ ராலையாக இருப்ப, சரி ரொம்ப நல்லது, எனக்கு உன் கூட ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மர் ஸ்லாமில் உன் கூட சண்டை போட்டது, அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் சண்டை போட்டது, இன்றைக்கி ரால ஒருக்கா சண்டை போடுவோம் அப்படின்னு கேட்கும்போது சரி மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பெய்லி அக்காக்கும் நயா ஜாக்ஸ் அக்காக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்மாக்டவுனில் நடக்கிற வேண்டிய எல்லா ரால நடக்குது, ரால நடக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ஸ்மாக்டவுனில் நடக்குது. கோவிந்தா எங்கடா போகுது இந்த ஸ்டோரிலின்னு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டர்ஸ் மற்றும் இந்த ரேப்பர்ஸ் அவங்கெல்லாம் ஃபேன்ஸ் மேத்தியில் வந்திருக்கிறாங்களாம். என்னங்க அவரை மாதிரியே தொப்பி போட்டிருக்காரு, ஓ இவர் மாதிரி தான் அவங்களாம் தொப்பி போட்டிருக்காங்களா. ஜேபிஎல் சொன்ன மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட வெல்கம் பண்ணலை, அவங்கள அப்ரோச்சும் பண்ணலை. கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ் வரும்போதே எனக்கு இந்த தீம் மியூசிக் வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த தீம் மியூசிக்கை நாங்கள் வரும்போது ப்ளே பண்ணாதீங்க, நாங்கள் புது தீம் மியூசிக்கை எங்களுக்கு ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த தீம் மியூசிக் கட் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜேபிஎல் கிட்ட நீ எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலை, பேசலை, ஏமாத்துக்காரா, பொய்க்காரான்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கொடுத்த காசை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், காசு வச்சது கோஃபி, எடுத்ததும் கோஃபி. இதில் ஜேபிஎல் என்னங்க பண்ணுவார், அவர் எதுவுமே சொல்லலை. அது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, சும்மா நின்றது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி சும்மா நின்றவனை போய் இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. அண்ட் காய்ஸ், இப்போது நம்ம கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ரோமன் மிஸ்டீரியோக்குமான அந்த ட்ரீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கீழே இருந்து ஒரு சில டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இருக்கார், அவருடைய வேலையை பண்ணிட்டு தான் இருக்கார். பட் இருந்தாலும் மேட்ச் நல்லா தான் போகுது. இந்த மேட்சோட ஒரு கட்டத்தில் எக்ஸிக்யூட்டிவை பார்த்து ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நீ இருக்கக்கூடாது, கீழே இறங்கி பேர் அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டார். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரோமன் மிஸ்டீரியோ கோஃபி கிங்ஸ்டனை பீட் பண்ணி ரோமன் மிஸ்டீரியோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். கோஃபி கிங்ஸ்டன் தோற்று போயிட்டார். கோஃபி ஐயா தயவு செஞ்சு மீசையா வளையா, மூஞ்ச பார்க்க முடியல. கீழே ரோமன் மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டு போகும்போது பின்னாடி ஓடிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ரோமன் மிஸ்டீரியோவை புரடி மண்டலியே அடிக்கிறார். அதுக்கப்புறமா ரோமன் மிஸ்டீரியோ காப்பதுக்காக எல்டபிள்யூ டீம் வராங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ் 2 பேர் தான். பட் ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி நிற்காங்க போல இருக்குது. பரவாயில்ல, எக்ஸிக்யூட்டிவ் கோஃபி கிங்ஸ்டனுடைய ஸ்டோரிலேனும் வீக்லி பார்க்கறதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும், எங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தூண்டுது.
போன வாரம் பென்டகன் கிட்ட தோற்று போன ஜாக் கேபிள் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, போன வாரம் பென்டகன்ட்ட தோற்று போனேன், ஆனால் மெக்சிகன் ரெஸ்லர், அதாவது லூச்சா லிபரேட் சேர்ந்த ஒரு ரெஸ்லர் எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறேன். அதுதான் டாமினிக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு லூச்சா லிபரேட்டு, அவரும் ஒரு லூச்சா லிபரேட்டு. கண்டிப்பாக அவருக்கு வந்து சீக்கிரட் தெரியும். அந்த சீக்கிரட்டை நாங்கள் கற்றுக்கிட்டு மீண்டும் வந்து அவனை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் காய்ஸ், இப்போ நம்ம சாமி ஜெயின் வந்து ரிங்குக்கு வந்திருக்காரு. சாமி ஜெயின் என்ன சொல்கிறாருன்னா, செத் ராலின்ஸ் வந்து என்னை உதவாக்கார, நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் லைக்கு, என்னுடைய கெரியரை நான் பார்த்துக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ரொம்ப அது சரின்னு தான் தோணுது. அதனால் என் கெரியரை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதுக்காக ராயல் ரம்போ டாக்டிமெண்ட் மேட்ச்சில் கலந்துக்கிறேன். இந்த மேட்ச்சில் பல பேரை நான் எலிமினேட் பண்ணுவேன். கண்டிப்பாக சேர்த்து நான் ஒன்றே எலிமினேட் பண்ணுவேன். எல்லாரையும் எலிமினேட் பண்ணி நான் இந்த வருடம் ராயல் ரம்போ வெற்றி பெறுவேன். என்ன ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கெவின் ஓன்ஸ் வராரு. கெவின் ஓன்ஸ் என்ன பேசுனாரு, சாமி ஜெயின் பேசினார். ஆக்சுவலி இன்றைக்கி நடந்த பேசுது செகண்ட் எல்லாத்தையுமே ரஸ்லிங் கிங் 2 சேனலில் போட்டுட்டோம். நீங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ ரஸ்லிங் கிங் 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அண்ட் இப்போ நம்ம கெவின் ஓன்ஸ் பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமானது. அதாவது நீயும் ராயல் ரம்போ வின் பண்ணணும், நானும் ராயல் ரம்போ வின் பண்ணணும். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரோமன் ரெயின்ஸ் கூட சேரும் போதெல்லாம் எனக்கு கோவமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு நண்பன், நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இந்த வருஷம் கண்டிப்பாக ராயல் ரம்போ வின் பண்ணி நீயும் ஒரு டைட்டில் வின் பண்ணணும், நானும் ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன். 2 பேருமே டைட்டிலோடு இருக்கணும். 2 பேருமே ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளாடணும். எனக்கு ஆசை என்னென்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து டாக்டிமாக மெயின் ஈவெண்ட் விளாடணும். அதே மாதிரி தனித்தனியாக மெயின் ஈவெண்ட் விளாடணும். என்கிட்ட ஹெவி வெயிட் WBC சாம்பியன்ஷிப் இருக்குது, அதே மாதிரி உன்கிட்ட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சாமி ஜெயின் ஒன்றுமே பேசலை, அப்படி முறைச்சிக்கிட்டே நிற்காரு, என்னடா பேசுகிறேன்னு. அடுத்து நம்ம சாமஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அவர் வந்து இன்டர் கனெக்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதினார்ல, கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் வெற்றி பெறுவேன். பல முறை நான் தோற்று போயிருந்தாலும் நான் வந்து WWEல நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்கிறேன். இந்த டைட்டில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இல்லை, கண்டிப்பாக வின் பண்ணி நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. ப்ரான் பிரேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எத்தனை டைட்டில் வேணால் வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த டைட்டில் இப்போ என் கிட்ட இருக்குது, என்கிட்ட இருந்து உன்னால் பிடுங்க முடியாது மோனே அப்படிங்கிற மாதிரி பார்த்து நக்கல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம பெய்லி அக்கா ரால இருந்து இன்றைக்கி ஸ்மாக்டவுன் வந்துட்டாங்க. அக்கா பெய்லி அக்கா அப்படியே முடிய ரெட் கலரில் அடிச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். நயா ஜாக்ஸுக்கும் பெய்லிக்கும் தான் நெக்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. பெய்லி ஒரு காலத்தில் சப்பையாக இருந்தாங்க, அதாவது பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தாங்க, இப்போ பார்க்க சப்பையாக இருக்காங்க. ரெக்ஸனா ஃபினிக்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி NXTல இருந்து பெய்லியுடைய மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கும் பெய்லிக்கும் ஆகாதில்ல. நயா ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுமோ சாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, 2 தொடையை எடுத்து பெய்லியுடைய மண்டையில் வச்சாலே என்ன ஆகும், நசிங்கிரும். மேலிருந்து அதுலேயே குதிச்சாங்க, அவ்வளோதான். பெய்லியோட வயிற்றில் இருக்கிற எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்ற ஆப்போனண்ட் இவங்க தாங்க. ரைக்கல் ராட்ரிகஸ், நம்ம ரியா ரிப்ளே, இவங்க தான் நம்ம நயா ஜாக்ஸ் ஏற்ற ஆப்போனண்ட். ஹைட் அண்ட் வெயிட்டில் சொல்கிறேன். ரியா ரிப்ளே ஓடி வராங்க, ஹைட்டாக இருப்பாங்கல்ல, வந்த உடனே நயா ஜாக்ஸை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. சரியான அடி, கமெண்ட்ரி டேபிள்லாம் போட்டு கமெண்ட்ரி டேபிள்லாம் உடையுது. ஆனாலும் நயா ஜாக்ஸ் எழுந்து நிற்கிறாங்க. அப்போது ரியா ரிப்ளே சொல்கிறாங்க, ஏமா நீ வந்து என் கூட மோதணும் அப்படின்னா என்னுடைய உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணும்னு ஆசைப்படுறியா, சரி இதை நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்சாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நயா ஜாக்ஸுக்கும் ரியா ரிப்ளேக்கும் மேட்ச் இருக்குது. ஆமாம் நயா ஜாக்ஸ், நீங்கள் தான் உமன் சாம்பியன்ஷிப்பை வச்சு இப்போ தான் தோற்று போனீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. நீங்கள் அந்த உமன் சாம்பியன்ஷிப்புக்காகவே மோதலாமே, ஏன் வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப் பக்கம் வரீங்க? இதை இப்படி பண்ணும்போது எனக்கு என்னமோ வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப் தான் பெருசு, உமன் சாம்பியன்ஷிப் சின்னது அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் ஜாக் கேபிள் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட அந்த சீக்ரெட்டை கேட்குறாரு. ஏதோ ஒரு துண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிட்டு எழுதி வச்சிருக்காரு போல இருக்குது, இதை வச்சுக்க, இதில் தான் வந்து முக்கியமான ரகசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாசி பார்த்ததில் இது எனக்கு ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேபிளும் போகிறாரு. லூச்சா லிபரேட் ரெஸ்லரான பென்டகனை எதிர்கொண்டு அவரை வீழ்த்ததுக்கான சீக்ரெட்டை இப்போ கற்றுக்கிட்டாராம். இப்போது ஜட்மெண்ட்டில் இருக்கிற மற்றவங்களாம் கேட்குறாங்க, அப்படி என்னப்பா அவன்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு லாங் ஸ்டோரி லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது என்ன லாங் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி பென்டகனுக்கு எதிரான இன்னொரு ரெஸ்லர், அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை வீழ்த்ததுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அதான் லாங் ஸ்டோரி லைன் சொல்கிறாங்களா, அதை வச்சு சொல்கிறேன். அண்ட் நம்ம ஃபின் பேலர் வந்து ஒரு சில வாரங்கள் வர முடியாது WWEக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி JD மெக்டோனோ அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வைக்கிங் ரைடர்ஸ் கூட ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்களாம். அதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. லீவ் மார்கன் சொல்கிறா, என்னுடைய சாம்பியன்ஷிப்பை தோற்ற மாதிரி மொக்க ஐடியா எதுவும் போட மாட்டேன்னு கேட்கும்போது, என்கிட்ட அதை விட நல்ல ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வா அந்த ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. ஏய் என்ன நடக்குது? ஆஹா ஓஹோ அப்படி போதா, சரி 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 சரி
சரி என்னத்தை சொல்ல ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்தது நம்ம சாமி ஜெயின் செத்ரோலன்ஸை பார்க்க வராரு. இன்றைக்கி ட்ரூ மேக்கிண்டர் கூட மேட்ச் விளாடுறேன், அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கன்னு சொல்லும்போது, சரி நீயும் நான் டாட்டிமெண்ட் ராயல் மேட்ச்சில் இருந்துக்கேன்னு சொல்கிறியே, உண்மை நீங்கள் வித்தியாசம் இருக்கேன், சரி நான் கண்டிப்பாக ஒன்று எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்றைக்கி ட்ரூ மேக்கிண்டர் கூட ரசல்மினியா ரீமேட்ச் விளாடாரு. ரசல்மினியில் தோற்று போயிட்டாரு. இன்றைக்கி ட்ரூ மேக்கிண்டரை செத்ரோலன்ஸ் வீழ்த்திக்காரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம பீட்டனுடைய டைமு. பீட்டன் இன்றைக்கி யார் கூட விளையாட போகிறாருன்னா பென்டகன் கூட தான் மேட்ச் விளையாடாரு. பென்டகன் வீக்லி ஒவ்வொரு ஆப்போனண்ட் கூட மோதுறது நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜேக்கபிள் கூட மோதுறாரு. இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பீட்டன் கூட மோதுறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டகனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பென்டகனுக்கு டபிள்யூபிள்யூல அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரில. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பென்டகன் வந்து வெற்றி பெற்றார். ஸோ அதுக்கப்புறமா லோகன் பாலை பற்றி ஒரு ப்ரோமோ போடுறாங்க. அதாவது லோகன் பால் வின் பண்ண டைட்டில் எப்படிலாம் இருந்தார் டபிள்யூபிள்யூ அப்படிங்கிறத. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு லோகன் பால் வந்து மண்டே நைட் ட்ராக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாராம், அதுவும் டெக்ஸஸுக்கு. அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நெக்ஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் வைக்கிங் ரைடர்ஸ் டீமுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் நடக்க போகுது. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அட்டண்டன்ஸ் ஆக போகிறாரு மண்டே நைட் ட்ராக்கு. இப்போ அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போவோம். சிஎம் பாங் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இப்போ மெயின் ஷோக்கு வந்துட்டு இருக்காரு. சிஎம் பாங் பேச ஆரம்பிக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருஷம் ராயல் ரம்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஜான்சனா இருக்கார், ரோமன் ரெயின்ஸ் இருக்கார், ஈவன் பல பேர் இருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் டு ஸ்டோரி லைனை முடிக்கிறதுக்காக ஏன் ஹெல்ப்பை கேட்டவன், அவன்லாம் நான் இருக்கும்போது வின் பண்ண மாட்டான். அண்ட் ஜான்சனா, ஈவன் செத்ரோலன்ஸ் எல்லாருமே, அவர் என்ன சொல்கிறார், செத்ரோலன்ஸே என்கிட்ட தோற்றுவேன், ட்ரூ என்கிட்ட தோற்றுவேன், எல்லோரும் என்கிட்ட தோற்றுவேன், எல்லாருமே இந்த தடவை தோக்க தான் போகிறாங்க. இந்த தடவை நான் எல்லாருமே எலிமினேட் பண்ணி இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரசல்மினியான மெயின் இவெண்ட் விளாடுவேன். இதை ரசல்மினியோட மெயின் இவெண்டர் அப்படின்னு சொல்ல போகிற அல்கோகன் வந்தால் கூட அவரையும் நான் எலிமினேட் பண்ணிவிட்டு ஹொகமேனியாவை சிஎம் பங்க் மேனியாவை மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெனாவட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது தில்லா தெனாவட்டா பார்சலிட்டியாக பேசுகிறாரு நம்ம சிஎம் பாங்கு. எனக்கு என்னமோ ஒரு பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அண்ணாத்த ஒரு வேளை வின் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களில் யாருக்காவது சிஎம் பாங்க் இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டேமேஜ் கண்ட்ரோலுடைய டைம். டேமேஜ் கண்ட்ரோல் வந்து ஃபியூரல் கலெக்ஷன் டீம் கூட ரொம்ப நாளாக ஸ்டோரி லைன் போட்டுருக்காங்கல்ல, அதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபைனலாக ஒரு மேட்ச் விளாடுறாங்க. இந்த மேட்சை பற்றி பெருசாக பேச வேண்டாம், வெற்றியை மட்டும் சொல்லிடலாம். இந்த மேட்ச்சில் இயோ ஸ்காய் மற்றும் டகடா காய் இருக்காங்கல்ல, சரி டொக்கட்டா காயா, சரி டொக்கட்டா காய் டீ தானே வருது, அப்போ டக்கோடா கை தான் கரெக்டு தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. ஸோ போன வாரம் இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பில் தோற்று போனாங்க, பட் இருந்தாலும் இன்றைக்கி டாக் டீம் மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ரசல்மேனியா ரீமேட்ச் அப்படி தான் எப்படி சொல்கிறாங்க, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். கூட சொல்லட்டா, ரசல்மேனியா ரீமேட்ச் அழகாக சொல்கிறோம்ல. இந்த மேட்ச் உண்மையிலேயே அனல் பறக்கிற மாதிரி பங்கமாக செம்மையாக இருக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் தான் ஜெந்தர் மகால் கூட விளையாடிட்டு இருந்தார். இப்போ 3MBயை சேர்ந்து அதே நம்பரான ட்ரூ மேக்கிண்டர் கூட விளையாடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் வந்து எப்படி போன வாரம் ஜேவுஸை எப்படி ராவோட டெபியூட்டில் ட்ரூ மேக்கிண்டரை பீட் பண்ணார், அதே ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரூ மேக்கிண்டரை இன்றைக்கி வின் பண்ணிட்டாரு. ஆவுனா இல்லை அவனுக்கு காலத்தொருவி வின் பண்ணிட்டுருக்கீங்க, உன்னை சும்மா மாட்டான்னு சொல்லிட்டு கடுப்பான ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸை ரொம்பவே கொடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. அதாவது இந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்க முடியலை. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி ஐயா இருக்கார்ல, சாமி சேனு எப்படா செத்த நீ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்காக வராரு. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ட்ரூ மேக்கிண்டர் பவர் ஆகல, அவன் 10 பேர் கூட அடிப்பார். அவர் வந்து சாமி சேனை தூக்கி போட்டு மீச்சிட்டு இப்போ ரிங்குக்கு போய் எப்படியாவது நம்ம செத்ரோலன்ஸை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. ரொம்ப அவர் நிற்கிற போஸை பாருங்களேன், உண்மையிலேயே பங்கமாக இருக்குதுங்க. அப்படியே செத்ரோலன்ஸோடைய கழுத்தை பிடிச்சி உன்னை சாகடிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சாமி ஜெயின் வந்து ட்ரூ மேக்கிண்டருக்கு ஃபினிஷர் போடலான்னு பார்த்தா அந்த ஃபினிஷர் செத்ரோலன்ஸ்க்கு விழுந்துருச்சு. ட்ரூ மேக்கிண்டர் பார்க்காரு, எப்பாடி நம்ம முதுகில் விழ வேண்டியதானா, நம்ம மூஞ்சில் விழ வேண்டியதானா, தப்பிச்சுண்டானு. ஆனால் சாமி ஜெயினுக்கு குழப்பமாக இருக்குது, என்னடா அது தெரியாமல் செத்ரோலன்ஸை மீச்சிட்டோமேனு, அதாவது செத்ரோலன்ஸ்க்கு ஃபினிஷரை போட்டோமேனு. இந்த சாமிக்கு இதே வேலையாக போயிட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான், தெரிஞ்சு போடுறாரா தெரியாமல் போடுறாரான்னு தெரியல, ஆனால் தான் கூட இருக்கிற நண்பர்களே போட்டிருக்காரு. ட்ரூ மேக்கிண்டருக்கு எப்படியோ இன்றைக்கி அவர் நினச்சது நடந்துருச்சு. இப்படி ஒரு ஷாக்கிங்கான எண்டிங்கோட தான் இன்றைக்கி மண்டே நைட் ராவ் முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம்
வாரம் கழிச்சு நம்ம செதரோலன்ஸ் எழுந்துட்டாரு. எழுதும் போதே சொல்கிறாரு சாமி சார் இது ஒரு ஆக்சிடென்ட்டு, தெரியாமல் தான் நான் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட இன்றைக்கி மண்டே நைட் ராவை முடிச்சிருக்கிறாங்க. மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட முடிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரசிங் செய்யல வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.